Taste the Daily. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin. சென்னையிலேருந்து மண்டூர் கந்தசாமி முருகரை தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியப்பாரு. உங்களுக்கு எப்படி இந்த கோயில் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறேன். வள்ளி தெய்வனே இங்கே அனுபவமாகவும் சுரூபமாக இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி முருகனுக்கு பூஜை நடக்கிறப்போ எல்லா சித்தர்களும் அருணகிரிநாதர் உட்பட வந்து முருகனை வணங்கிட்டு போகிறாங்க. என் கூட பேசிட்டு இருந்தவர் பூஜைக்கு முன்னாடி ஒரு உருவமாக எனக்கு தெரிஞ்சார். பூஜைக்கு அப்போ அவரோட தோற்றமே மாறி அப்பா அது சொல்ல வார்த்தை அவரை ஒரு தோற்றமாக மாதிரி கட்டிக்கிட்டு சொல்லும் போதே கண்ண ஒரு மாதிரி இருக்கு. 3 வேலை காலங்களும் எல்லா சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து முருகனை வணங்கிட்டு போகிறாங்க. முருகனோட தங்கவேலி இந்த இடத்துல இன்னும் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாமான்ட்டு ஒரு எண்ணம் வர்றது கூட அந்த இடத்துல தோணலை. முருகர் இருக்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. இந்த இடத்துல தான் மண்டூர் கந்தசாமி கோயில் வள்ளியை திருமணம் பண்ணியிருக்காரு. இங்கே வேடவர்கள் பொண்ணா வள்ளி இருந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் இங்கே சொல்லப்படுது. எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. நெய்வேத்தியம் பண்ண சாப்பாடை வந்து எனக்கு கொடுத்தாங்க தட்டில். வாங்கிட்டு எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இந்த வேல் வந்து கொடுத்தாங்க. இந்த வேல் தான் வந்து மண்டூர் கந்தசாமி கோயிலில் கொடுத்த வேல். முருக பக்தர்கள் பாருங்கள், மண்டூர் கந்தசாமி கோயிலில் கொடுத்த வேல். நான் 2 விஷயத்தில் பயந்தேன். அவ்வளோ சீக்கிரம் இந்த கோயிலுக்கு போக முடியாத காரணத்தை எது உருவாக்குன்னா அங்கே ஊழ்வினை மாறுது. அந்த கோவிலில் எங்கெல்லாம் ஊழ்வினை கர்மவினை மாறும் அந்த கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது. இலங்கை வந்து ஒட்டுமொத்த இந்த தீவு முருகரோட பூமியில் பௌர்ணமிக்கு அதீத சக்தி இருக்குது. அமாவாசை பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதில் பௌர்ணமிக்கு ஒரு படி அதிகமாகவே சக்தி இருக்குது. அப்புறம் தான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க சைனா ஜப்பான் போன்ற நாட்டிலேயே பௌர்ணமி அன்னைக்கு விடுமுறை விட்டு பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப குருமார்களையும் புத்தரையும் வணங்குறாங்க. இப்போ நம்ம சித்தர்னு சொல்கிறோம்ல, அவர் தான் புத்தர் பெரிய சைன். நம்ம 18 சித்தர்களுக்கு இணையானவர் புத்தர். அவர் இந்த ஒரு சிம்பிள் வச்சிருப்பாரு பாருங்க. அதுவே அவர் என்ன சொல்கிறாருன்னா 16 பெற்று பெருவாள் வாழுகின்றாங்கல்ல, அந்த 16 பெற்று பெருவாருன்னு 16 செல்வம் கிடையாது. நீங்கள் சூரிய கலையும் சந்திர கலையும் 16 தடவை நீங்கள் இந்த ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் யார் ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவனுக்கு அந்த எல்லா செல்வமும் வரும். அதில் விபாசனான்னு ஒரு தியான பயிற்சி புத்தர் தான் உலகுக்கு எடுத்துக்காட்டார். விபாசனான்னு இப்பயும் கூகுளில் இருக்குது. அதை பற்றி யாருமே பெரிய அளவு காணொலி போடல. அது பெரிய சக்திங்கம்மா. நம்ம 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தான் இருக்கும்ல, நீர் தான் இங்கே எல்லாத்துக்குமே பெரிய விஷயம். நீங்கள் வந்து எங்கே எவ்வளோ பெரிய சுடுகாட்டில் புதைச்சாலும் கடைசியில் அஸ்தி எடுத்து வந்து கடலில் தான் கரைப்பாங்க. சார் வணக்கம். வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கே. மண்டூர் கந்தசாமி போயிட்டோம், அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம். ஆனால் நைட்டுனால நாங்கள் வந்து அடுத்த நாள் தான் காலையில் தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி, ஒரு இடத்துல இந்த கதிரே வந்து ரூம் போட்டார். போகிறோம், அதுவும் கடலுக்கு ஏற்ற மாதிரி தான். போயிட்டு நைட்டு தங்கும் போது தான் வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு இலங்கையில். இது சம்மந்தமாக ஒருத்தங்கிட்ட நான் சொல்கிறேன். உடனே அவங்க இல்லை இலங்கையில் எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அப்படின்னோடனே அப்போ நான் மெடிடேஷனில் பார்த்து சொல்கிறேன், கிடையாதுங்க, உங்களுக்கு நடந்தது நல்லதாக தான் நடந்திருக்கு, அது நீங்கள் கெட்டதாக நினச்சிக்கிட்டீங்க. உங்களோட கண்டிஸ்டி கர்மாவை மாற்றுறதுக்கு உங்க கூட வந்தவங்க மூலிமா பண்ணோன்னா அப்போ அவங்க ஆமாம் கரெக்டு இதுதான் விஷயம் அப்படின்னு உணர்ந்துட்டாங்க. காலையில் கந்தசாமி கோயிலுக்கு போட்டு ரெடி ஆகிடும் போது கரெக்டாக ரூம் விட்டு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு போகிறோம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரூமுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது. அவ்வளோ கிட்ட ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஒரு கோவில். நைட்டு நாங்கள் வந்தப்போ லைட்லாம் வெளிச்சனால தெரியல எங்களுக்கு. இல்லைனா இங்கே போய் ஈழத்து திருச்செந்தூரான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா வேறு லெவலில் இருக்கார் முருகர். அப்புறம் அங்கேருந்து ஒரு பதிவு எடுத்துக்கிட்டு இங்கேயும் இப்படிலாம் அதிசயம் பண்ணுறாரு முருகன். நம்மளை அவர் அரவணைப்பிலே வச்சுருக்காரு. ஒவ்வொரு செகண்டும் அந்த வட்டத்துக்குள்ளேயே வச்சுருக்காரு நம்மளை பாதுகாத்து எங்கேயும் போகக்கூடாத அளவுக்குன்றதை உணர்ந்துட்டு கந்தசாமி கோயிலுக்கு போகிறோங்கம்மா. கோயில் நெருங்க எனக்கு மனசுக்குள்ளே என்னதான் இப்போ பார்த்துடணுமே, இந்த கோயில் நம்ம பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக கிட்ட போய் சேர்ந்துட்டோம். போகிறப்போ நாங்கள் முதல்ல போட்ட பயணமே விடிய காலத்தில் 5 மணிக்கு கிளம்பணுன்ட்டு. பட் ஆனால் அங்கே சரியான சாப்பாடு தூக்கம் இல்லாதனால நான் ரொம்ப டயர்டாக படுத்துட்டேன். இவங்களும் என்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. லேட்டாக தான் கிளம்புறோம். ஆனால் நான் எப்பயுமே நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி தான் நாங்கள் சீக்கிரம் கிளம்பியிருந்தோன்னா அந்த பூஜை பார்த்துருக்க முடியாது. அட்வான்ஸ்டாக போயிருப்போம், பார்த்துட்டு வந்திருப்போம். அந்த 3 வேளை பூஜை நடக்கிறது எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். தினசரி 3 வேளை பூஜை நடத்துகிறாங்க. அப்போ நான் கரெக்டாக உள்ள நுழையிறப்போ வெயிட் பண்ணுங்கள், இப்போ பூஜை நடக்க போகுது அப்படின்னாங்க. அப்புறம் நான் யாருன்னு அறிமுகப்படுத்திட்டு அவர் சொல்கிறார், சென்னையிலேருந்து மண்டூர் கந்தசாமி முருகரை தேடி வந்திருக்கீங்களே அப்படின்னு அவர் பெரிய ஆச்சரியப்பாரு. உங்களுக்கு எப்படி இந்த கோயில் தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் நான் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்கிறேன். ஒரு அம்மா வந்து எனக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. நான் வந்து வேறு எங்கேயோ நினச்சேன். அப்புறம் பார்த்தா இலங்கைன்னு இந்த முருகரை பார்த்தாவனே நான் முருகரை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். முருகரோட வரலாற்று ஆய்வுகள் எல்லாமே தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லுங்கன்னு அப்புறம் அவர் ஒன்று சொன்னார். அவரும் அதே தான் சொன்னார். இதை சொல்லுங்கள், இதை சொல்லக்கூடாது அப்படின்னு தான் சொன்னார். அதில் எல்லா விஷயம் சொல்கிறப்போ வள்ளி தெய்வனே இங்கே அனுபவமாகவும் சுரூபமாக இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டி முருகனுக்கு பூஜை நடக்கிறப்போ எல்லா சித்தர்களும் அருணகிரிநாதர் உட்பட வந்து முருகனை வணங்கிட்டு போகிறாங்க. அது வந்து இப்போ கேட்கும் போதே அவ்வளோ இதாக இருந்துச்சு. அப்போ பூஜைகள்லாம் தயார் பண்ணிட்டாங்க. வெளியில் மோளம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணவுடனே அந்த என் கூட பேசிகிட்டு இருந்தவர் பூஜைக்கு முன்னாடி ஒரு உருவமாக எனக்கு தெரிஞ்சார்.
பூஜைக்கு அப்போ அவரோட தோற்றமே மாறி, அப்பா அது சொல்ல வார்த்தை, அவரை ஒரு தோற்றமாக மாதிரி கட்டிக்கிட்டு வந்து நான் ஒரு கிளிப்பிங் போகிறேன் அவங்கள அனுமதியோடு நான் எடுத்தேன். இது மட்டும் அங்கே இருக்கிற முருக பக்தர்கள் பார்ப்பாங்க, எத்தனை பேருக்கு இங்கே வர முடியும்னு தெரியல, சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்குது, இதை கொடுங்கன்னொடனே அவர் வந்து எடுத்துக்குங்க அப்படின்னாரு. ஒரு 30 செகண்ட் மட்டும் அவங்க பண்ணுற வித்தியாசமான பூஜைங்க அது. நான் இது வரைக்கும் அது கிளிப்பிங்காக வரும். இப்போ நீங்கள் பாருங்கள், என்னால் சொல்லவே முடியல அது. ஏன்னா அந்த எடுக்கும் போதே எனக்கு வந்து கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்படி ஒரு அது நம்மளை 1001 படத்துக்கு வரையும் கொண்டு போயிடுச்சு. அவங்க பண்ணுற வழிபாடு முறையாக இருக்கட்டும், அது முருகன் அவங்க அந்த செய்கிற முத்திரையாக இருக்கட்டும், அவங்க இப்போ அந்த சொல்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது ரொம்ப ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் அது. அந்த ஹிஸ்ட்ரி போர்டை நான் படிக்கிறப்பயே வந்து புல் அரிச்சிருச்சாங்க. வரலாற்று போர்டு வச்சுருக்காங்க. 3 வேலை காலனும் எல்லா சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் வந்து முருகனை வணங்கிட்டு போகிறாங்க. முருகனோட தங்கவேல் இந்த இடத்துல இன்னும் இருக்குது. அதுக்கு பின்னாடி வந்து யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பார்க்கலாமான்ட்டு ஒரு எண்ணம் வர்றது கூட அந்த இடத்துல தோணலை. முருகர் இருக்கார், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. அப்போது ஒரு தம்பி வந்து வெளியில் வந்து ஒரு வேலை எடுத்து தொடச்சிட்டு இருக்காரு. நான் நினச்சேன் ஏதோ பூஜை பண்ண போகிறாங்க போல இருக்குன்ட்டு வேல் பொட்டுலாம் வச்சுட்டு எல்லாம் ஆயிடுச்சு. முடிச்சுட்டு அந்த பூஜைலாம் முடிச்சுட்டு திரும்ப வெளியில் வராரு, நெய்வேத்தியத்தோடு வர போனால் இந்த பக்கம் போனால் தெய்வானை சன்னதி இருக்குது. சேம் அங்கேயும் அதே தான் திரை வழிபடுறது. அதுக்கப்புறம் வள்ளி. இந்த கோயில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முருகர் கதிர்காமத்தில் வந்து இளைப்பாறை வந்தார் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் மண்டூர் கந்தசாமி கோயில் வள்ளியை திருமணம் பண்ணியிருக்காரு. இங்கே வேடவர்கள் பொண்ணாக வள்ளி இருந்திருக்காங்கன்ற ஒரு ஸ்ட்ரீம் இங்கே சொல்லப்படுது. எல்லாம் முடிச்சுட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. நெய்வேத்தியம் பண்ண சாப்பாடை வந்து எனக்கு கொடுத்தாங்க தட்டில். வாங்கிட்டு எதுவுமே எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை இந்த வேல் வந்து கொடுத்தாங்கம்மா. இந்த வேல் தான் வந்து மண்டூர் கந்தசாமி கோயிலில் கொடுத்த வேல். இதை நான் வாங்குறப்போ 4-5 ஃபோட்டோ அவர் எடுத்தார். அதில் ஒரு ஃபோட்டோவில் மட்டும் நான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத உணர்ந்தேன். வாங்குறப்பயே உடம்பு செலுத்துச்சு. அதுலேயும் இந்த மஞ்சள் கலர் துண்டு கட்டி, நான் ஏன் மஞ்சள் கலர் துண்டு போட்டதுக்கு ஒரு பெரிய காரணம். எத்தனையோ கலர் துண்டு இருக்குது, அதை கட்டியிருக்கலாம். ஸோ இது வந்து உணர்ந்தேன். இந்த வேலை ஐபிசியில் காட்டணுன்றதே இன்னைக்கு காலையில் விடிய காலத்தில் காரை விட்டு இறங்கும் போது என் கார்லாம் இருந்துச்சு அது. ஏன்னா இதுவும் கண்டிப்பாக எனக்கா இல்லை யாருக்கு போதான்லாம் தெரியல. ஆனால் இதை நேர்காணலில் காட்டணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். முருக பக்தர்கள் பாருங்கள், மண்டூர் கந்தசாமி கோவிலில் கொடுத்த வேல். நான் 2 விஷயத்தில் பயந்தேன். ஒன்று, அந்த ரத்தின வேலும் இந்த வேலும் ஃப்ளைட்டில் அலோவ் பண்ணுவாங்களான்ற ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஏன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. வேல் வந்து நம்மளுக்கு சாமி முருகர் தெய்வமாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு வெப்பன் மாதிரி தான் ஆகுது. அப்போ செக்இன் பேக்கில் போட்டு எப்படிடா பண்ணாங்கன்ட்டு நான் முருகர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நல்லபடியாக கூட்டு போய் சேர்த்துன்னு முருகன். என்னை கூட்டு வந்த ஆஃபீஸர் கூட பயப்படுறாரு. சார் அந்த வேல் கண்டிப்பாக விட மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு செக் பண்ணுவாங்க சார் வந்தால் வரட்டும், முருகர் இருக்கார். சொல்லப்போனால் அப்புறம் எதுவுமே செக் பண்ணவே இல்லை, எதுவுமே வரல. அழகாக செக்இன் பேக் வந்துச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அந்த கந்தசாமி முருகரெல்லாம் பார்த்துட்டு அவர் ஐயாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போய் ஒரு நேர்காணல் இதை சொல்லுவேன். உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் பார்ப்பாங்க, அதில் யாருக்கு வரணும்னு தலை விதிருக்கான் வரும். ஏன் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் இந்த கோயிலுக்கு போக முடியாத காரணத்தை எது உருவாக்குன்னா, அங்கே ஊழ்வினை மாறுது அந்த கோவிலில். எங்கெல்லாம் ஊழ்வினை கர்மவினை மாறும் அந்த கோயிலுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது. அது வந்து நான் கர்ம ஆராய்ச்சியில் கண்ட உண்மை. எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேர் நீங்கள் பார்த்துக்குங்க, கண்டிப்பாக வரும். நான் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா விஷயம் சொல்கிறேன்னு அப்புறம் அவர் திரும்பவும் சொல்லி அனுப்புகிறார். இதை சொல்லுங்கோ, இதை சொல்லாதீங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அதெல்லாம் அந்த தங்கவேல் இப்பயும் உள்ளே இருக்குங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்தை கேட்கும் பொழுது எங்களுக்கே அந்த கோவிலுக்கு போய் வந்து அந்த முருகப்பெருமானுடைய அந்த வேலை வந்து நாங்கள் வந்து கதிர்காமத்தில் மட்டும்தான் முருகர் மந்திரம் படித்தேன். அங்கே நான் போகவே இங்கே போய் படிச்சிடணும்னு உத்தரவு வந்தப்போ நான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கம்மா தான். அது சொல்ல விவரிக்க வார்த்தையே கிடையாது. கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாக மண்டூர் கந்தசாமியை போய் பார்த்துடணும். அதுவும் அந்த முருகர் எப்படி தொடர்பு பாருங்கள், நம்ம திருச்செந்தூராக இருக்கட்டும், திருவிடைக்கழியாக இருக்கட்டும், இது எல்லாமே சூரசம்காரம் சஷ்டி சம்மந்தப்பட்ட கோயில் தான் எல்லாமே. இப்போ அடுத்து போகிற ரணபலியும் அதே சம்மந்தப்பட்ட கோவில் தான். இது எல்லாத்துலேயும் முருகர் கனவுலையும் நனவுலையும் வந்து விளையாண்டிருக்காரு. அப்போது நம்ம இந்த காரணமாக இலங்கை பயணம் பண்ணியிருக்கேன் அப்படின்றப்ப தான் அங்கே ஒருத்தர் சொல்கிறார், இலங்கை வந்து முருகரோட ஊராம், முருகரோட பூமியாம்.
இது ராவணன் பூமியோ இல்லை வேறு யார் பூமியோன்னு கிடையாது. இலங்கை முருகன் பூமி. ராமாயணத்துக்கு முன்னே வந்து வால்மீகி எழுதுகிற இதில் வந்து ஒரு இதில் சொல்லியிருப்பார், முருகன் மாதிரி அழகும் அறிவோடு இருக்கணும்னு சொல்லி ராமரை வந்து வளர்த்துருப்பாங்க அவங்க அம்மா. அப்போ இது முருகரோட பூமி, அவர் சொன்ன விஷயம்தான். இங்கே முருகர் இருக்கார். இலங்கை வந்து ஒட்டுமொத்த இந்த தீவு முருகரோட பூமின்னர். அது கேட்கும் போதே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அதில் ஒருத்தர் கதிர்காமத்தில் வந்து உங்கள் சேனல் பார்க்குற ஃபாலோவர் ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார், அங்கே பூஜை பண்ணுற ஒருத்தர், நாங்கள் இதை பார்த்துருக்கோம், அது ஐபிசி பக்திக்கு ஏதோ தொடர்பு போல இருக்குது, இந்த சேனலும் இலங்கை சம்மந்தப்பட்ட அவங்க தான் வந்திருக்காங்க, அப்போ இதெல்லாம் நடக்கணுன்றது ஆல்ரெடி பிரபஞ்சம் திட்டமிட்டிருக்கு, அதுக்கு நம்மள ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கு. இலங்கைக்கும் எனக்கும் வந்து முன்ஜென்மத்தில் ஒரு தொடர்பு இருந்துச்சு, என்னோட பர்த்துமே வந்து இலங்கையில் இருந்துச்சு, அதை மாதிரி நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொன்னீங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அந்த கர்மாவில் நீங்கள் பார்த்தீங்க? உங்களுக்கு வந்த கனவுல என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு சார்? முதல் விஷயம், முன்ஜென்மம் இருக்கா அப்படின்னா சத்தியமாக இருக்குங்கம்மா, உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நீங்கள் அறிவியலை விட அனுபவம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அறிவியல் வந்து டெம்பரவரி, அனுபவம் நிரந்தரம். அந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இப்பயும் இருக்குது. அது எத்தனையோ விஞ்ஞானிகளாலே கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் முன்ஜென்மம் இருக்கிறது உண்மை. நீங்கள் நடிகர் ராஜேஷாக இருக்கார்ல, அவர் நிறைய விஷயங்கள் முன்ஜென்மத்தை பற்றி பேசியிருக்காரு. இப்போ நான் ரீசெண்டாக கூட அமெரிக்காவில் ஒரு பொண்ணு பிறக்கிறாங்க. பிறந்தோடனே அந்த பொண்ணு வந்து பிறந்ததுலேருந்தே வந்து இந்த ஃப்ளாட் வந்து தீப்பிடிக்குமான்னு கேட்டே இருந்திருக்கு. என்னென்னா இல்லை, நான் வந்து வேறு ஒரு பேரில் வேறு ஒரு இடத்துல இருந்தேன், அங்கே வந்து நான் இது மாதிரி ஃபயர் ஆகும்போது குதிச்சு இறந்துட்டேன். இது விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் ஒருத்தர் பேட்டியில் சொல்லியிருப்பார் இந்த கதை, நானும் படிச்சிருக்கேன். அப்போ எதுக்குடா இப்படி சொன்னால் பார்த்தா, அவங்க அம்மா போய் தேடி பார்த்தா இந்த பொண்ணு சொன்ன மாதிரி அங்கே ஒரு ஃப்ளாட் இருந்திருக்கு, அந்த ஃப்ளாட் எரிஞ்சிருக்கு, அதில் இந்த பொண்ணு இறந்துருக்கு. இந்த பொண்ணு வந்து ஒரு கருப்பினத்து பெண்ணு, பட் இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து இவங்க வீட்டில் பிறந்திருக்கு. பட் அந்த ஆன்மா வந்து அந்த பெண்ணுக்கு அந்த சக்தி இருக்குது. அது ஒரு சில பேருக்கு யார் நீங்கள் ரொம்ப நான் சொல்ல அந்த 11 பற்றி நீங்கள் தேடினீங்கனாலே இந்த யூனிவர்ஸ் உங்களோட கனெக்ட் ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோட ஒன்ஸ் கனெக்ட் ஆகிட்டீங்க. அதனால் அந்த மெடிடேஷன் வந்து தேடை மெடிடேஷன் வந்து நான் வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்காத காரணம்னா, எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்காதுலாம் சொல்ல, அது யார் மூலயமா கற்றுப்பாங்க, யாருக்கு போகணுன்னு இருக்கோ அங்கே போய் கற்றுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முன்ஜென்மன்றது 100% உண்மைங்கம்மா. எனக்கு லாஸ்ட் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒரு ஏடு அந்த நாடின்னு ஒன்று படிப்பாங்க, அதில் ஒரு விஷயம் வந்துச்சு. இத்தனை பிறப்பில் நம்ம பிறந்திருக்கோம், அதில் ஒரு பிறப்பு வந்து இலங்கையில் இருக்கிறது உணர்ந்தேன். முதல் விஷயம் என்னென்னா, இந்த தேடை மெடிடேஷன் வந்து கடற்கரையில் தான் பண்ணணுன்றது தான் ஒரு முதல்ல எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் சொன்னதே. அது பௌர்ணமி அன்றைக்கி தான் பண்ணணும். ஏன் பௌர்ணமிக்கு பண்ணணுன்ற கேள்வி வந்து எனக்கு மிகப்பெரிய மனசில் இருந்துச்சு. அதுக்கு பதில் எங்கே கிடைக்குன்னா இலங்கையில் தான் கிடச்சிது. அதே தியானம் தான் கிடச்சி. என்னென்னா, இலங்கையில் வந்து பௌர்ணமியை வந்து வெகு விமர்சையாக கொண்டாடுறாங்க. ஏன் எப்படி கொண்டாடும்போது, இலங்கையில் வந்து பௌர்ணமிக்கு அரசு விடுமுறை, எல்லோரும் கம்பல்சரி வழிபாடு பண்ணணும். பௌர்ணமிக்கு அதீத சக்தி இருக்குது. அமாவாசை பௌர்ணமிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குது. அதில் பௌர்ணமிக்கு ஒரு படி அதிகமாகவே சக்தி இருக்குது. அப்புறம் தான் அங்கே போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, சைனா ஜப்பான் போன்ற நாட்டிலேயே பௌர்ணமி அன்னைக்கு விடுமுறை விட்டு பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப குருமார்களையும் புத்தரையும் வணங்குறாங்க. இப்போ நம்ம சித்தர்னு சொல்கிறோம்ல, அவர் தான் புத்தர் பெரிய சைன். நம்ம 18 சித்தர்களுக்கு இணையானவர் புத்தர். அவர் இந்த ஒரு சிம்பிள் வச்சிருப்பாரு பாருங்க. அதுவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ கண்டுபிடிச்ச வரைக்கும் ஒன்று சொல்கிறேன், பரிகாரம்னா என்னங்கம்மா, நமக்கு ஏதாவது தோஷம் இருக்குது அப்படின்னா பரிகாரம். ஆனால் உண்மையிலேயே பரிகாரம் வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, பரின்னா மூச்சு, காரம்னா நெருப்பு. இப்போ நம்ம வந்து சாப்பிடும் போது ரொம்ப பசிக்குது, என் வயிறு எரியுது அப்படின்னா சொல்ல முடியும். என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் நல்லா இருக்க மாட்டேன். நம்ம உடம்புலேயே அக்னி எங்கே இருக்குன்னு பார்த்தா வயிற்றில் தான் இருக்குது. வயிற்றில் தான் அந்த நெருப்பு இருக்குது. அந்த நெருப்பு கொதிக்கும் போது நம்மளுக்கு பசின்ற ஒரு உணர்வே தோணுது. என் வயிறு எரியுது, நான் இப்படி பண்ணிட்டியாடான்னு சொல்லிட்டான் பாருங்க. ஸோ அது காரணமாக அந்த காரம்னா நெருப்பு. நீங்கள் பரின்ற ஒரு மூச்சு மூலயமா செய்யக்கூடிய விஷயம்தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதில் 16 பெற்று பெருவாழ் வாழுகின்றாங்கல்ல, அந்த 16 பெற்று பெருவாருன்னா 16 செல்வம் கிடையாது. நீங்கள் சூரியக்கலையும் சந்திரக்கலையும் 16 தடவை நீங்கள் இந்த ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் யார் ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறாங்களோ அவனுக்கு அந்த எல்லா செல்வமும் வரும். நான் உங்கள் பேட்டியில் சொன்ன பாருங்கள், எல்லாம் தெரிஞ்சவன் பேச மாட்டான்னா, எவன் ஒருத்தன் இந்த 16 கலையும் கற்று 16 தடவை மூச்சு பயிற்சி செய்கிறானோ அவனுக்கு எல்லாமே தேடி வரும். அவன் எதுவுமே தேடி போக தேவையில்லை. அதில் விபாசனான்னு ஒரு தியான பயிற்சியை புத்தர் தான் உலகுக்கு எடுத்துக்காட்டார். விபாசனான்னு இப்பயும் கூகுளில் இருக்குது, அதை பற்றி யாருமே பெரிய அளவு காணொலி போடல. அது அந்த தியான பயிற்சின்றது ஒரு அதீத பயிற்சி. எப்படி பாபாஜி கிரியா யோகா சொன்னாரோ அந்த மாதிரி புத்தர் உலகுக்கு வந்து இந்த விபாசனா மூச்சு பயிற்சி வந்து கொடுத்துருக்காரு. அந்த மூச்சு பயிற்சியில் இந்த வலது பக்கம் 16 தடவை, இடது பக்கம் 16, யார் ஒருத்தர் சுவாசத்தை கட்டுப்படுத்தி பண்ணோன்னா அவன் சித்தராயிடுவான், புத்தராயிடுவான். இதான் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட். அதை பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுறப்போ சக்தி அதிகம். இதனால தான் எனக்கு தேடை மெடிடேஷன் சொல்லி கொடுத்த குருநாதர் வந்து பௌர்ணமி அன்னைக்கு போய் கடற்கரையில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது காரணம் இதுதான்ட்டு எனக்கு பதில் கிடச்சி. நான் உடனே அவருக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறேன், நான் தான் சொல்லலைங்க, இதுக்கு பதில் உங்களுக்கு தானாகவே கிடச்சினேன், ரைட்டு, நீங்கள் அதை அப்படியே பிடிச்சே போயிடுங்க அப்படின்னார். அப்போது நான் மெடிடேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கிறப்போ என்ன வந்துச்சு, நம்மளுக்கு இங்கே ஒரு பிறப்பு இருக்குது, ஆல்ரெடி பிறந்து இங்கே வாழ்ந்து நம்ம மரணிச்சிருக்கன்றதை உணர்றேன். அங்கே ஒரு குடும்பமாகவே நம்ம இருந்திருக்கோன்றதை வந்து உணர்ந்தேன்.
பட் அது இன்னும் அக்யூரேட்டாக எந்த இடம்லாம் அது காலப்போக்கில் என்னோட இலங்கை அடுத்த பயணத்தில் தெரிய வரும்னு நினைக்கிறேன். நல்லூர் கந்தசாமிக்கு போவேன், கண்டிப்பாக நல்லூர் கந்தசாமி போவேன், அப்போ தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னங்க, நான் உங்கள் நேர்காணலில் தான் சொன்னேன், நீங்கள் நம்ம முன்னோர்கள் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கடலில் தான் இருக்காங்க. கடல் தான் நம்ம முன்னோர்கள். நான் வந்து பஞ்சபூத அடக்கம்னு சொல்லிட்டு சொன்னேன். நீரில் அடக்கம், நெருப்பில் அடக்கம், ஒரு மனிதன் செத்தா இந்த 5 வகையும் அடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. செத்தா ஒரு சில பேர் மண்ணில் புதைப்பாங்க, ஒரு சில பேர் எரிச்சிடுவாங்க. இந்த மண்ணில் புதைச்சாலும் இந்த மண்ணில் எரிச்சாலும் எங்கே போய் அஸ்தியாக கலப்பாங்க, கடலில் தான் கலப்பாங்க. ஸோ கடலில் தான் முன்னோர்கள் இருக்காங்க. அப்போ எனக்கு தேடை மெடிடேஷன் சொல்லி கொடுத்த குருநாதர் வந்து எப்பயுமே ஒன்று சொல்லுவார், நான் திங்கக்கிழமை எங்கெல்லாம் இருக்கீங்களோ நீங்கள் இயற்கையாகவே திங்கக்கிழமை கடல் சார்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க, உங்கள் பக்கத்தில் கடல் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும், அப்போ கடலை போய் வணங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதே மாதிரி பாருங்கள், கரெக்டாக துபாயில் திங்கக்கிழமைக்கு போய் நான் கடலை வணங்கிட்டு என் கூட வந்தவங்ககிட்ட சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான துன்பம் எப்போ வந்தாலும் கடல்கிட்ட வந்து நின்று காலை நினச்சிட்டு கடல் வணங்கிட்டு உங்கள் பிரச்சனையை கடல்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் முன்னோர்கள் நீங்கள் அது பெரிய சக்திங்கம்மா. நம்ம 3 பக்கம் நீராலும் ஒரு பக்கம் நிலத்தால் இருக்கும்ல, நீர் தான் இங்கே எல்லாத்துக்குமே பெரிய விஷயம். நீங்கள் நீரில் தான் நம்மளோட எல்லா ஆத்மாவும் எல்லா முன்னோர்கள் இருக்காங்க. நீங்கள் வந்து எங்கே எவ்வளோ பெரிய சுடுகாட்டில் புதைச்சாலும் கடைசியில் அஸ்தி எடுத்து வந்து கடலில் தான் கரைப்பாங்க. நீங்கள் எந்த இடத்துல போய் அடக்கம் பண்ணாலும் பிண்டத்தை எடுத்து வந்து கடலில் தான் கரைப்பாங்க. ஸோ நம்ம முன்னோர்கள் அங்கே தான் ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்காங்க. அப்போது நான் அவர்கிட்ட சொல்கிறேன், அதே மாதிரி அந்த திங்கக்கிழமை துபாயில் வணங்குறேன், அடுத்த திங்கக்கிழமை கரெக்டாக இலங்கையில் இருக்கேன். என் ரூமுக்கு எதிர்த்த மாதிரியே கடல். அங்கே போய் திரும்ப மெடிடேஷன் முடிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வரப்போ எனக்கு மனசு சொல்லிட்டே இருக்குது, இங்கே ஒரு பர்த் இருந்திருக்கு, இங்கே ஒரு பர்த் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல அது உணரக்கூடிய ஒரு உண்மை. அடுத்த பயணமில் வேணால் அதை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி இலங்கை பயணத்தில் வந்துங்கம்மா நிறைய முருக பக்தர்கள் பார்க்கணும்னு சொல்லி கேட்டப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் பயணம் பண்ணது 1200 கிலோமீட்டர் பயணம் பண்ணிட்டு வந்தேன். மினிமம் 1500 இருக்கும், ஏன்னா போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாமே. அப்போது அதில் நிறைய முருக பக்தர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப தூரம். இன்னும் நாங்கள் சரியான அந்த போக்குவரத்து வசதி நம்ம ஊரோட காசுக்கும் அங்கேதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்டு. அப்படி இருக்கும்போது அதில் ஒருத்தருக்கு மட்டும் நான் வந்து என்னோடய ஹோட்டல் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் அவர்கிட்ட சொன்னது கதிர்காமம் கோயிலுக்கு போயிட்டு நான் வேல் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் என்ன நினச்சாருன்னா, நான் வேல் கேட்ட நினச்சிட்டு எனக்கு ஒரு பெரிய வேல் எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்கிற வேல் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்து, இது வேல் வாங்கும் போது எனக்கு நிறைய ஒரு விஷயத்தை உணர்ந்தாங்க, இது உங்கள்கிட்ட கொடுக்கணும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நான் சொன்னேன், இது எப்படிங்க எடுத்துகிட்டு போகிறது, ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது, ஒன்று நீங்கள் கொரியர் அனுப்புங்க, இல்லை நான் முருகர்கிட்ட உத்தரவு கேட்டு நான் இந்த வேலையை யாருக்கு கொடுக்க சொன்னாலும் எங்கே கொடுக்க சொன்னால் போய் கொடுத்துருங்க அப்படின்றேன். அப்போது வந்து ஒரு உட்கார்றாரு. 2 விஷயம் சொல்லுங்கம்மா. நான் இந்த தேடை மெடிடேஷனோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா, நடிகர் ராஜேஷ் சாரை சென்னை வந்ததுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போய் பார்க்குறேன். நானும் அவர் பல விஷயத்தை பேசணும். அவர் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட நீங்கள் பேசினா ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம், ஏன்னா அவ்வளோ தகவல் கலைஞ்சிருக்கு. அப்போது அதில் அவர் அம்மா அவங்க ஃபேமிலி சார்ந்த ஒரு பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேசுகிறப்பயே நான் அவங்க குடும்பத்தில் ராணின்னு ஒருத்தங்க இருக்காங்களான்னு கேட்குறேன். ஆமாம் இருக்காங்க, எங்கள் பெரியமா இருக்கணும்னு. அப்புறம் இவர் ஆச்சரியப்பட்டார். நான் சொன்னேன், சார் இதுக்கு தான் நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறதும் கிடையாது, கண்ணாடி போகிறதுக்கு காரணமே அதான் சார். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நான் எதுவும் பந்தா கண்ணாடி போடுறேன்னு சொல்லி. நீங்கள் இந்த மெடிடேஷன் போகும்போது இந்த கர்மா ட்ரான்ஸ்ஃபர் என்னால் உணர முடியுது. ஒரு சிலர் பார்த்தா என்ன அறியாமல் நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன், அதனால தான் பேசுகிறது கம்மிப்பட்டா சார். இப்போ இந்த அம்மாவுக்கு நான் சொன்னேனுங்க சார், இப்போ அவங்க பேசுனாங்கன்னா அவங்க என்ன பர்த்து என்ன இதுன்னு எனக்கு அந்த கடகடம் ஒரு படத்தில் விவேக்குக்கு எல்லாமே மனசில் வரும்ல, அதனாலே அவர் அந்த மாதிரி ஆகுதுங்க சார். இதுதான் இந்த விஷயம் அப்போ அந்த தேடை மெடிடேஷன் பற்றி சொன்னார். இந்தந்த கட்டத்தில் இந்தந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தியானம் தான் அப்படின்றப்போ, இதே மாதிரி இந்த பிரதர் வந்தோடனே நான் அவர்கிட்ட கேட்குறேன், இத்தனை தேதி பிறந்தீங்களா, இதுவா உங்கள் ஃபேமிலியில் இருந்திருக்காங்களான்ட்டு அவர் எனக்கு ஒரு வாய்ஸ் விட்டு அனுப்பிச்சிருக்காரு. பதிவும் எனக்கு அனுப்பிச்சிருக்காரு, அதை நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள். எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க. அப்போது எல்லாமே ஒரு தொடர்பு. யாருக்கெல்லாம் நம்ம வழி சொல்கிறோமோ, யாருக்கெல்லாம் தீர்வு சொன்னால் எல்லாமே ஒரு முன்ஜென்ம தொடர்பு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம சந்திக்கவே முடியும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சமீபத்தில் பொதுவுடைமை மூர்த்தி அவர்களை சந்திக்கும் போது என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அது 100% உண்மை. அந்த ஆன்மா இப்போ நான் வந்து நாளைக்கு காவியாவை பார்க்க போகிறேன், இதை ராஜேஷ் சார் சொன்னார். இந்த விஷயத்தை நான் ராஜேஷ் சார்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இப்போது நான் ஒரு இடத்துல ரஜினியை பற்றி தப்பாக பேசுகிறேன் அப்படின்னா, ரஜினியோட ஆன்மாவுக்கு நான் தப்பாக பேசுகிற விஷயம் தெரிஞ்சிருமா உடனே. அப்போது தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ரஜினியை ஃபோன் பண்ணி உங்களை நான் பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அந்த ஆன்மா வந்து தடுத்துருமா, சாரி அந்த டேட்டில் நான் ஊரில் இல்லைன்னு வரேன். இதே புகழ்ந்து பேசினா அந்த ஆன்மா இவர் வந்து நல்லவர் பார்க்க வைங்கன்னு சொல்லுமா. இது எல்லாருக்குமே. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், நேர்காணலில் நீங்கள் நினச்சிட்டிங்க யாரை பற்றி இப்போ பேசினா புறம் சொன்னால் கேவலாக பேசினா தெரியாமல் நினச்சிட்ருக்கீங்க. ஆன்மாவுக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் நான் சந்திச்சதே அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் என்னை பற்றி எங்கேயா தப்பாக சொல்லியிருந்தீங்கன்னா என் ஆன்மா உங்களை பார்க்க அனுமதிச்சிருக்காது. அப்போ நீங்கள் நியூட்ரலான மனநிலை இருக்கிறத நம்ம சந்திக்கிறேன்னார். இது 100% உண்மை. அப்போ ராஜேஷ் சார் சொல்கிறாரு, இந்த மாதிரி ரஜினி ஒரு விஷயத்துலேயே நடந்துச்சு. அப்போ நான் ஒருத்தரை பற்றி திட்டுறேன், அன்றைக்கி நைட்டே அவர் கனவுல வந்து என்கிட்ட வந்து பேசினார். அவருக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குங்கம்மா ராஜேஷ் சாருக்கு.
மிகப்பெரிய சக்தி இருக்குது. அவர் வந்து உட்காந்து அருள் வாக்குன்னு ஒன்று சொல்ல ஆரம்பித்தாலே மிகப்பெரிய ஒரு அளவுக்கு மக்கள் வருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது. அப்போ இவர்கிட்டையும் நான் எல்லா விஷயத்தையும் சொன்னவொடனே அவர் ரொம்ப எனக்கே பெரிய ஆச்சரியம். இது எப்படி நம்ம சொன்னோம், அப்போ எப்படி ஒரு வேலை எடுத்து வந்து கொடுத்தாருன்னா, ஏதோ ஒரு முன்ஜட தொடர்பாலாம் வந்து கொடுத்தாருன்னா, அப்புறம் அந்த வேலை வாங்கிட்டு நீங்கள் முடிஞ்சால் என்னோடய அட்ரஸ்க்கு அனுப்புங்க, இல்லைனா நான் கொடுக்க சொல்கிற ஆளு கொடுங்கன்னு. ஸோ இலங்கை பயணம் இப்படி தான் நிறைவேறிஞ்சு முடிஞ்சுது. சார், உங்களுடைய இலங்கை பயணம் பற்றின பல விஷயங்களை நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் கேட்க கேட்க எங்களுக்கே வந்து மெய்சிலிர்த்து போகிற மாதிரியான பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக இந்த காணொளி வெளியாகும் பொழுது நம்முடைய ஐபிசி பக்தி நேயர்களும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த மண்டூர் கந்தசாமி பெருமானினுடைய அருளை பெறுவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் கையில் இருக்க அந்த 2 வேல் யாருக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுல ஒரு பெரிய ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொண்ட இந்த பல அற்புதமான விஷயங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றிங்கம்மா. முக்கியமாக ஐபிசி பக்திக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks. Let the celebrations begin.